எக்ஸாமுக்கு இருக்கிறது வெறும் 90 நாள் தான். 90 நாளைக்குள்ளே படித்து முடிக்கலுமா? என்ன செய்கிறது என்ற தொடர்பான சந்தேகம் உங்களுக்கும் கட்டாயம் இருக்கும். ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் இஸ் மனாசிர் ஃப்ரம் யூனிவர்சிட்டி வவுனியா. ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இம்முறை அதாவது 2024ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி காப்போதா உயர்தர பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, மீதம் இருக்கக்கூடிய 90 நாட்களை என்ன மாதிரி சரியான ஒரு முறையில் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம், என்ன மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 3 பாடத்தை நாங்கள் இந்த 90 நாட்களுக்குள்ள வந்து படிச்சு முடிச்சிருது என்ற தொடர்பான ஒரு வீடியோ தான் இதுல நான் போட போறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸ், அதே மாதிரி வாட்ஸ்அப்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டடி டிப்ஸோட சம்பந்தப்பட்ட ஏலெவலுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஒரு வீடியோ செஞ்சு போடுங்கன்னு சொல்லி உங்களோட ரிக்வஸ்ட் பிரகாரம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போறேன். வீடியோ வந்து முழுமையா பாருங்க. இது கலைத்துறையில வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மிச்சமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. அதே மாதிரி மற்ற துறை பிரிவு மாணவர்களும் இதுல நான் செல்ல போற பாடங்கள் தொடர்பான விஷயங்கள் அல்லாமல் மேலதிகமா செல்ல போற மோட்டிவேஷன் அறிஞலும் ஸ்டடி டிப்ஸ் அறிஞலும் ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ள. அப்ப நாங்க வீடியோக்கு போகலாம். கலைத்துறையில வந்து கற்கக்கூடிய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பாடங்கள் இங்க நான் செல்ல போறேன். எல்லா பாடமும் இல்ல. பொருளியல், அரசியல், புவியியல், விவசாய விஞ்ஞானம், சித்திரம், இஸ்லாம், தகவல் தொடர்பாடல், தொழில்நுட்பம், சில பாடங்களை நீங்க தேர்ந்தெடுத்திருப்பீங்க. இதுல 3 பாடத்தை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த பாடத்தை தான் நீங்க இப்ப படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ படிக்கிற காலப்பகுதியில உங்களுக்கு சில வகையான பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இருக்கக்கூடிய இந்த நாளை வந்து படிச்சு முடிச்சிருமா, இந்த மீதம் இருந்துச்சுன்னா 90 நாள் போதுமா அப்படின்னு சொல்லி சில தாட்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். பட் எந்த கருத்து கணிப்பீட்டின் படி சிம்பிள் திங். ஸோ நான் உங்களுக்கு இங்க செல்ல போற டிப்ஸை நீங்க கட்டாயமா யூஸ் பண்ணுங்க. அது மிச்சமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்ப இந்த பாடத்துறைகள்ல வந்து சில ஹார்டான சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நான் செல்ல போறேன். இதுல இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, எக்கனாமிக், ஜியோகிரபி, அக்ரிகல்ச்சர், அரசியல் விஞ்ஞானமும் இந்த பாடங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹார்டான சப்ஜெக்டா இருக்கும். மற்றது எல்லாமே நோ ப்ராப்ளம், நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாடத்துக்கு தான் உங்களுக்கு ஆக பயமா இருக்கும். அதே போட்டு தமிழ் பாடமும் இதுல இன்க்ளூட் பண்ணது. இந்த பாடங்கள் எல்லாம் பார்த்தா என்னன்னு சொல்லிச்சுன்னா பயமா இருக்கும் எங்களுக்கு. ஸோ அதாலதான் பிள்ளைகள் வந்து என்னன்னு இந்த பாடத்துறைகள் அதிக அளவில் தேர்ந்தெடுக்கல. இப்போ ஐடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோ இல்லாட்டி தமிழ் பாடத்தை நீங்க பாத்தீங்கன்னா இல்லாட்டி பொருளியலை பாத்தீங்கன்னா எடுக்கிற விதம் குறைவா இருக்கு. Therefore, இந்த பாடங்கள் எடுத்த மாணவர்கள் உங்களுக்கு நான் சொல்ற ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொல்லிச்சுன்னா, கட்டாயமா இந்த பாடத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்க. முதலாவது எது உங்களுக்கு ஹார்டான சப்ஜெக்டோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு முடிச்சிங்க. முடிச்சுட்டு எது உங்களுக்கு ஈஸியான பாடமோ அதை செய்யுங்க. சம்டைம்ஸ் சம் பீப்புள் வந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 பாடமுமே வந்துன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ்ல எடுத்துருப்பீங்க. தமிழ், பொலிட்டிக்கல், அதே மாதிரி ஜியோகிரபி, ஆரல்ஸ் நான் சொன்ன அந்த பாடத்துக்குள்ள ஏதாவது எடுத்துருப்பீங்க. இப்போ அந்த கேட்டகரைஸ்க்குள்ள இஸ்லாமிய நாகரிகமோ அல்லது இந்து நாகரிகமோ அல்லது கிறிஸ்தவ நாகரிகமோ நீங்க எடுத்திருந்தா அது நோ ப்ராப்ளம். ஆனா மற்ற 2 பாடமும் கஷ்டமுமே நீங்க எடுக்கிற. அதால எந்த பாடத்தை நீங்க டிஃபிகல்ட்டா நினைச்சீங்களோ அந்த பாடத்தை தான் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கருத்துல ஓடணும். இங்க எந்த பாடமுமே கஷ்டம் இல்லைன்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இங்க A லெவல்ல 3A எடுக்கணும், ரைட்? ஒரு எவரேஜான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லிச்சுன்னா நீங்க A லெவல்ல 3A எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்தா கட்டாயமா 10 வருஷம் பாஸ் பேப்பரை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. எல்லா உங்களோட 3 பாடத்திலையுமே பாஸ் பேப்பர் கடந்த கால வினாத்தாள்கள் 10 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணீங்கடா, அதை தாண்டி உங்களுக்கு கேள்வி வராது. சம்டைம்ஸ் சொல்லுவாங்க அதுக்குள்ளேலாம் கேள்வி வராது அப்படின்னு சொல்லி, அதுக்கு சான்ஸே இல்லை. நீங்க எந்த பாடத்தை எடுத்தாலும் சரி எல்லா பாடத்திலையுமே உங்களுக்கு வரப்போறது வந்து பாஸ் பேப்பர் கொஸ்டின் தான். பாஸ் பேப்பர் இல்லாம கேள்வி வராது. அது எந்த பாடம் வந்தாலும் சரி, பிசிக்ஸ் அறிஞ்சலும், கெமிஸ்ட்ரி அறிஞ்சலும், பயாலஜி அறிஞ்சலும், என்ன பாடத்திலையுமே உங்களுக்கு என்ன கட்டாயமா பாஸ் பேப்பருக்குள்ளதான் கொஸ்டின் வரும்ன்றதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாடங்களுக்கு நீங்க வந்து 90 நாட்களையும் 3 பகுதியா பிரிச்சுக்கணும். 30 அதாவது ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு பாடத்தை நீங்க பிரிச்சுக்கணும். அதுல எந்த பாடம் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சோ அந்த பாடத்துக்கு சம்டைம் உங்களுக்கு 30 நாள் போதாட்டி ஒரு 40 நாள் எடுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இஸ்லாமாடம் நீங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இஸ்லாமிய நாகரிகம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அல்லது இந்து நாகரிகம் அல்லது கிறிஸ்தவ நாகரிகம் சரி எடுக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பாடத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு நாள் தேவையில்லை. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஸ்மால் டிப்ஸ் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கிறேன். இது சமய பாடங்கள். ஸோ இந்த சமய பாடங்கள் நிறைய பேர் எடுக்கிறன்றபடியால எப்பவுமே இந்த பாடப்பறக்குகள் எல்லாம் ஈஸியா தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதுல மிச்ச காலத்தெல்லாம் நீங்க வேஸ்ட் ஆக தேவையில்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் ஸோ 10 நாளைக்கு 10 பாஸ் பேப்பரை டார்கெட் பண்ணி முடிங்க. ஆர்எல்ஸ் 20 நாளைக்கு 10 பாஸ் பேப்பரை டார்கெட் பண்ணி முடிங்க 1 மந்த்துக்கு, ரைட்? அப்ப அதுல மீதம் இருக்கக்கூடிய அந்த நாட்களை ரிவிஷன் மாதிரியோ அல்லது வேற ஒரு பாடத்தை அதுல ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுங்க. உண்மையை சொல்ல போனா ஒரு 10 நாள் இல்லாட்டி ஒரு 20 நாள், இந்த 20 நாளைக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னா இஸ்லாம் பாடம், கிறிஸ்தவம், இந்து நாகரிகம் இப்படியான பாடங்களை நீங்க முடிச்சு ஒரு நாளைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண போற டைம் 4 இல்லாட்டி 5 ஹவர். இந்த ஸ்பெண்ட் பண்ற டைம் எப்படி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா கண்டினியூவா நீங்கன்னா ஸ்டடி பண்ணப்படாது.
ஒரு 40 நிமிஷம் அதுக்கு பிறகு ஸ்பேஸ், 40 நிமிஷம் அதுக்கு பிறகு ஸ்பேஸ், ஒரு 40 நிமிஷம் அதுக்கு பிறகு ஸ்பேஸ். மேக்சிமம் காலையில படிக்கிறதுக்கான டைமை வந்து ஒதுக்கி கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பாடம் தொடர்பான 10 வருஷ பாஸ் பேப்பர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 வருஷ பாஸ் பேப்பரை ஃபர்ஸ்ட் படிங்க. அப்போ பாஸ் பேப்பர் படிச்சப்போ உங்களுக்கு டவுட் ஒன்று வரும், சில கேள்விகளுக்கு ஆன்சர் வராது. திரும்ப நான் நோட்ஸை படிப்பீங்க, திரும்ப நோட்ஸை பார்த்துட்டேன்னா திரும்ப பாஸ் பேப்பர் திரும்ப இப்படிதான் பல பிரச்சனை இருக்கு. முதலாவது அழகா ஒரு டிசைன் ஒன்று போட்டு எடுங்க, ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு எடுத்துட்டு இந்தந்த நாள்ல இந்தந்த டேல இந்தந்த டைம்ல நான் வந்து இந்த பாடத்தை ஃபோக்கஸ் பண்ண போறேன் சொல்லி முதலாவது ஒர்க் பண்ணுங்க. ஒரு பாடத்தை எடுத்தா அந்த பாடத்தை மூலம் படிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த பாடத்துக்குனே ஷிஃப்ட் ஆகணும். திஸ் இஸ் கால்ட் கன்சிஸ்டன்சி. நீங்க ஒரு பாடத்தை தொட்டா தான் அடுத்த பாடத்தை போகணும். அப்படி இல்லாம இன்றைக்கு ஒரு பாடம் நாளைக்கு ஒரு பாடம் அப்படி படிச்சிருந்தால உங்களுக்கு எந்த விதமான யூஸுமே வரப்போறதில்ல. அது நீங்க எக்ஸாமுக்கு அப்படி படிச்சுட்டு போறது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் பிஃபோர் த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கன்சிஸ்டன்சி. ஒரு பாடத்தை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த பாடத்தை போங்க. ஸோ ஒரு பாடத்தை முடிச்சோன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் உங்களுக்குன்னா அந்த நோட்ஸ் ஃபுல்லாவே எழுதணும், அது தொடர்பான பாஸ் பேப்பர் எழுதணும். உங்களுக்கு எல்லா பாடத்திலையுமே எல்லாத்தையுமே படிச்சோம்னு சொல்லி அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்லாம் பாடத்தை எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கடைசி அவர் தலைப்பு வரும் உங்களுக்கு இஸ்லாத்தில தோற்றம் வளர்ச்சின்னு சொல்லி. ஸோ இதுல நீங்க அவ்வளவுக்கு கூட வந்தீங்கன்னா உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அதுல வர எம்சிக்யூ டார்கெட் பண்ணுங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். அதே மாதிரி போன வருஷம் வந்து வந்த கேள்வி இருக்கும் உங்களுக்கு எல்லா பாடத்திலையுமே. ஸோ அந்த கேள்வியில பெரும்பாலான மாணவர்கள் செய்யாத பகுதிகளை மட்டும் பாருங்க. ஸோ பெரும்பாலான மாணவர்கள் செஞ்ச பகுதியை விட்டு ஏன்னா பெரும்பாலான மாணவர்கள் செய்யாத பகுதியை திரும்ப போறதுக்கான சான்ஸ் இருக்குன்றபடியால செஞ்ச பகுதிகளை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு செய்யாத பகுதிகளை பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுற வினாக்களையும் என்ன ரெடியாகி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே படிச்சு டைமை வேஸ்ட் ஆக்காம சரியான ஒரு ஒழுங்குகளை படிச்சு சரியான ஒரு போக்கை வந்து கடைபிடிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா பெஸ்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரன்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதே மாதிரி இப்ப 30 நாள் எடுத்தா ஃபெஸ்ட்டுக்கு வர 30 டேஸ்ல நீங்க ஒரு பாடத்தை எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்லாம் பாடத்தை எடுக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஓரல் ஜியோகிராஃபி எடுக்கிறீங்கன்னு. ஸோ ஜியோகிராஃபி உங்களுக்கு கடைசாவது பாடமே ஜியோகிராஃபிக்கு நீங்கன்னா ஆரம்பத்துல காலத்தை ஸ்பெண்ட் பண்ணாம எந்த பாடம் முதல்ல வரைச்சு அந்த பாடத்தை கன்சிஸ்டன்சியா ஃபெஸ்ட்டுக்கு செஞ்சு முடிப்போம். எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து செஞ்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லாமே ஈஸியாகும். உங்களுக்கு விட்டு விட்டு செய்யாம விட்டு செஞ்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது பெரிய ஒரு பிரச்சனை ஆகும். அப்படியே தொடர்ந்து நான் நாளைக்கு நீங்க 4 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 1 மந்த்துக்கு மேல 4 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சுன்றதை நீங்களே உணர்வீங்க. சொல்ற விஷயத்த நீங்க மத்த பாடத்துக்குன்னா அப்ளை பண்றது பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் 30 நாள்ல 10 நாளைக்கு வந்து 10 வருஷம் எம்சிக்யூ மட்டும் செய்யுங்க. 10 நாளைக்கு 10 வருஷம் எம்சிக்யூ மட்டும் செய்யுங்க. அடுத்த மீதமுள்ள 20 நாள்ல 10 நாள்ல வந்து பார்ட் 2 கொஸ்டின் அவ்வளோத்தையுமே பாருங்க. 20 நாளைக்கும் பார்ட் 2 கொஸ்டின் அவ்வளோத்தையும் பார்த்து ஃபுல் ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இப்போ எம்சிக்யூ பார்க்க போக்குள்ள சும்மா எம்சிக்யூ பார்க்காம ஏன் அந்த விட வந்துச்சு எதுக்காக அந்த விட வந்துச்சு ஸோ என்ற தொடர்பான முழுமையான ஆய்வுகளை வந்து நீங்க என்ன செய்யணும் அதில் ஏற்படுத்தணும். அப்பதான் நல்ல தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு வரும். பிஎல் பாடத்தை எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதே மாதிரி வந்து 30 டேஸ்க்குள்ள வந்து ஃபினிஷ் பண்றது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 10 நாள் டார்கெட் பண்ணி 10 நாளைக்குள்ள 10 வருஷம் பாஸ் வர எம்சிக்யூ டார்கெட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி எம்சிக்யூட சேர்த்து உங்களுக்கு அந்த தேச படம் அதே மாதிரி உலக பட கேள்வி வரும் இல்லையா அதையும் டார்கெட் பண்ணுங்க 10 நாளைக்கு. சரி தானே, உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள் அழகா போதும். ஸோ எல்லாரும் செல்லுவாங்க நாள் போதும் அது அப்படி இப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செல்லுவேன். ஒரு ஹோப்பா இருக்கிற 90 நாள் நல்லாவே போதும் உங்களுக்கு. ஸோ பெஸ்டான ரிசல்ட்ஸ் நீங்க அப்படியே கண்டினியூஸா கன்சிஸ்டன்சியா ஹார்ட் ஒர்க் பண்ணா சிம்பிளா பெஸ்டான ரிசல்ட்ஸ் எடுக்கணும் என்றதை மறந்துடுவாங்க. ரைட், அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வர 10 டேஸ்ல வந்து ஜியோகிராஃபில வந்து எம்சிக்யூ முடியுங்க. அங்கால வர 20 டேஸ்ல வந்து பார்ட் 2 கொஸ்டின் அதே மாதிரி மத்த மாடல் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் ஆகும். சாய்ஸஸ் நம்பி வாழாம ரைட் நீங்க மேக்ஸிமம் என்ன எல்லாத்தையுமே படிச்சோம். ஸோ டீப் ஒர்க் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அதாவது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சும்மா நுனிப்புள் மேயப்படாது, தெளிவா படிக்கணும். எவ்வளவு நேரம் படிச்சிடும்ன்றது முக்கியம் இல்ல, என்னத்தை படிச்சிடும் சொல்லிதான் முக்கியம். படிச்சுட்டு நீங்க வந்து படிச்ச போக்குள்ளே தெளிவா படிச்சிடும். ஒரு தலைப்பு படிச்சா அந்த தலைப்புற தொடர்ச்சியா தான் அடுத்த தலைப்பு உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த தலைப்பு படிச்சா அதுல நுழைஞ்ச வச்சு அடுத்த தலைப்பு நீங்க என்ன ஆன்சர் எழுதக்கூடிய மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கணும். ஸோ இது வந்து அந்த ஜியோகிராஃபியோட சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அடுத்த பாடம் வந்து இப்ப தமிழ் பாடத்தை எடுக்கிறீங்களே. இப்ப தமிழ் பாடம் வந்து ஒரு பெரிய பாடப்பரப்பு என்றபடியால செய்யுள் பகுதி, இலக்கண பகுதி, சிறுகதை, கட்டுரை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தலைப்புகள் வரப்போகுது. சோ போன வருஷம் வராத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த வருஷம் வரப்போறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு 5 இயர்ஸ் டார்கெட் பண்ணிட்டு தமிழ் பாடத்துல எம்சிக்யூ வந்து ஒரு 10 எம்சிக்யூ முடியுங்க. தட் மீன் தமிழ் பாடத்துல 20 எம்சிக்யூ தானே வரும். அதுக்கு நீங்க கூட நாள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியமுமே இல்லை. அதே மாதிரி செய்யுள் பகுதிகளை வந்து நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா செய்யுள் பகுதியில என்ன நடக்குதுன்னு சொல்லி விளங்கும் உங்களுக்கு. ஸோ செய்யுள் எல்லாம் பாடமாக்கிட்டு நீங்க டைமை வேஸ்ட் ஆக்கிட்டு கஷ்டப்படணும்னு சில அவசியம் இல்லை. ஸோ சில செய்யுள்களை நீங்க பாடமாக்கிட தேவைப்படும். பட் எல்லா செய்யுள்களையும் பாடமாக்கணும் தேவையில்லை. பிகாஸ் உங்களுக்கு அங்க செய்யுளை தந்துதான் கேள்வியை கேட்க போறாங்க. ஸோ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து கம்பராமாயணத்துல வந்து என்ன சில பாடல் அடியை வந்துட்டு சந்தர்ப்பம் வினவுவாங்க. ஓவரால் சங்கால கம்பராமாயணத்துல வந்து வர பாட்டுகள் பார்ட் 2 கொஸ்டினுக்கு வரப்போக்குள்ள நீங்க அதை என்ன பார்த்து செய்யணும். அதுக்கு நீங்க என்ன
பாடல்களை செய்யணும். அப்ப அதை செய்யாத ஆக்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அதை விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வேற இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. தட் மீன் கட்டுரை வினாக்கள், அதே மாதிரி சிறுகதையோட சம்பந்தப்பட்ட வினாக்கள், அதே மாதிரி நாவலோட சம்பந்தப்பட்ட வினாக்கள். ஸோ இப்படியான வினாக்களை டார்கெட் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா சரி. இதுலயே நான் அப்படிதான் சொல்லுவேன். ஸோ எல்லாத்தையுமே படிச்சு நீங்க காலத்தை வேஸ்ட் ஆக்காம எதாவது எக்ஸாக்ட்லியா வரப்போதோ, எதாவது எதிர்பார்க்கிறாங்களோ, என்னென்னத்தை வந்து வச்சிருக்காங்களோ என்ற தொடர்பான முழுமையான ஒரு ஐடியா உங்களுக்குள்ள இருக்கணும். ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அடுத்த விஷயம், இப்போ மீடியாவை எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மீடியால வந்து உங்களுக்கு என்ன ஒரு 10 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ 10 யூனிட்ஸையும் உங்களுக்கு தெரியாத இப்பமே இருக்கக்கூடிய அந்த 30 நாட்களுக்குள்ள 10 யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் நான் முடிச்சணும்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் எடுத்து படிச்சு முடியுங்க. அப்போ 10 நாளைக்குள்ள உங்களுக்கு என்ன 10 யூனிட் முடிஞ்ச மாதிரி. அதே மாதிரி மீதமுள்ள 20 நாளைக்குள்ள வந்து 10 வருஷம் பாஸ் பேப்பரை 10 வருஷம் வராதுன்னா பாஸ் பேப்பர் ஏன்னா நியூஸ் சிலபஸ் கூடியதுன்றபடியால 2019 இருந்தா நம்மளுக்கு 2023 ஆண்டு வரைக்கும் தான் மீடியா வந்து ஆரம்பிச்சு 2023 முடியுது. ஸோ அந்த பாடப்பரப்புல வந்து நீங்க அதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ணீங்க என்னன்னு தெரிஞ்சுன்னா அந்த ஏற்கனவே வந்து கடந்த கால வினாத்தாட்களை நல்லா பார்த்து ப்ரிப்பேர் ஆகும் 10 டேஸுக்கு. மீதமுள்ள 10 டேஸுக்கு வந்து மாடல் பேப்பர் செய்யுங்க. இது வந்து நீங்க மீடியா பாடத்துக்கு நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போற டைம். ஐசிடியை பாத்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா நான் நினைக்கிற மாதிரி 12 இல்லாட்டி 14 தலைப்பு வரும் இதுக்குள்ளே. ஸோ ஐசிடி வந்து ஒரு டஃபஸ்ட் சப்ஜெக்ட். பட் எதையுமே நீங்க படிச்சாலும் எந்த பாடமே கஷ்டம் இல்லைன்றதை முதலாவது விளைவிக்கிறீங்க. ஸோ நீங்க மைண்டுக்கு வந்தேன்னா ஒரு போதுமே நெகட்டிவான தோட்ஸ் கொடுக்கப்படாது. பாசிட்டிவான தோட்ஸ்ல வந்தேன்னா மைண்டுக்கு செல்லுவீங்க. ஐசிடி இலகுவான பாடம்னு சொல்லி ஏற்கனவே நிறைய பேர் என்ன கஷ்டமான பாடம்னு சொல்லி தான் எங்களுக்கு அது கஷ்டமாவே விளங்குது. பட் எக்ஸாக்ட்லியா நீங்க எந்த பாடத்தை படிச்சு போனாலும் எல்லா பாடமே ஈஸியான பாடம் தான். ரெண்டதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 10 இல்லாட்டி 12 இல்லாட்டி 14 அழகு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஐசிடியில. ஸோ அது தொடர்பான முழுமையான விளக்கத்தை பாருங்க. ஸோ அதுல எந்த பாடம் வந்து கூடுதலா வருது, ரைட், எந்த தலைப்புகள் வந்து கூடுதலா வருதுன்றதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல தெரிஞ்சக்கூடிய அந்த 10 நாள்ல 10 இல்லாட்டி 12 தலைப்பை படிச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி 10 வருஷம் பாஸ் பேர் அதுலயும் செய்யுங்க. மீதமுள்ள நாட்கள்ல வந்து மாடல் பேப்பர் செய்யுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எக்கனாமிக்ல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 தலைப்புகள் காணப்படும் நினைச்சேன். இந்த 10 தலைப்புகளை என்ன மாதிரி ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லிச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பை ஸ்பெண்ட் பண்ணுங்க படிச்சிருது ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப 10 நாள் க்ளோஸ். ஸோ அது முடிச்சதுக்கு பிறகு நான் நினைக்கிற மாதிரி 10 தலைப்புலையும் ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொரு கேள்வி வர மாதிரி தான் அதுல ஃபோன் பண்ணுவாங்க எக்கனாமிக்ல. இந்த மாதிரியான மார்க்ஸ் எடுக்கணும்ன்றதை யோசிங்க காய்ஸ். கஷ்டப்படத்தே இல்லை. எப்பவுமே யூஸ் யூர் மைண்ட் இன் அ ஸ்மார்ட் வே. ஒரு ஸ்மார்ட்டான வீல தான் நீங்க யூஸ் பண்ணணும் உங்களோட மைண்ட். ஸோ எல்லாத்தையுமே போட்டேன்னா படிச்சிடல. ஸோ எதை படிச்சணுன்றதை நீங்க தான் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு எல்லா பாடமே ஈஸியா தான் தெரியும்ன்றதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பொலிட்டிக்கல்ல நான் நினைக்கிற மாதிரி 15 தலைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ 15 தலைப்புக்கு 15 நாளுக்கு நீங்க சொல்லிச்சுனாலும் மீதமுள்ள 10 நாளைக்கு 15 நாளைக்கு 10 நாள்ல பாஸ் பேப்பரை செய்யுங்க. எம்சிக்யூ அதே மாதிரி பார்ட் 2 கொஸ்டினை செய்யுங்க. ரைட். ஒரு 4 இல்லாட்டி 5 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். அதே மாதிரி மீதமுள்ளதுல உங்களோட மாடல் பேப்பரை செய்யுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பாடத்தையும் வந்து டிசைன் பண்ணிட்டு நீங்க எந்தெந்த பாடம் எடுத்தீங்களோ அந்தந்த பாடத்துக்குரிய விளக்கங்கள் எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டு நான் என்னென்ன பாடத்தை எந்தெந்த டைம்ல எப்பப்ப செய்ய போறேன்றதை ஃபர்ஸ்ட் முடிவெடுங்க. திரும்ப செய்யற மனசகை எந்த பாடத்தை எடுத்தாலும் முதல்ல அந்த பாடத்தை முடிச்சுட்டு அடுத்த பாடத்துக்கு போங்க. திஸ் இஸ் கால்ட் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி ஓர்டருக்கு படிச்சவங்களுக்கு வேற லெவல்ல ரைட் நல்ல ஒரு மைண்ட் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னு தெரிஞ்சுன்னா ஒரு நாளை நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ற. டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் வித் யூஸ்லெஸ் பீப்புள். டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் வித் unnecessary things in your life. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 90 நாட்களை சரியான ஒரு போக்குல வந்து யூஸ் பண்ணுங்க. தட் மீன் ஒரு எந்த ஒரு பயணமே அளிச்சாத நண்பர்களோட எந்த ஒரு பயணமே அளிச்சாத விஷயங்களோட வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றதை விட்டுவிட்டு உங்களோட எதிர்காலத்தை நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ இங்க யாருமே உங்களோட எதிர்காலத்துக்கு அவன் என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. நீங்க தான் உங்களோட எதிர்காலத்தை வந்து என்ன செய்யணும், முடிவு செய்யணும். அதனால கொஞ்சம் யோசிச்சு நீங்களே முடிவு எடுத்துக்கணும். உங்களோட வெற்றிக்காவணி போராடக்கூடிய நண்பர்கள் மத்தியில நீங்க இருக்கணும். உங்களோட வெற்றி இல்லாம தோல்வியை பார்த்து அது சிரிக்கக்கூடிய சரதான சந்தோஷப்படக்கூடிய மக்கள் மத்தியிலயோ நண்பர்கள் மத்தியிலோ நீங்க இருக்கப்படாது. அது செல்ற என்னன்னு தெரிஞ்சுன்னா நெகட்டிவ் என்வாயன்மெண்ட். ஸோ ஆல்வேஸ் பாசிட்டிவான தாட்ஸோட பாசிட்டிவான என்வாயன்மெண்ட்டுக்குள்ள தான் உங்களோட லைஃபை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அடுத்த விஷயம் வந்து காலையில ஏழி எழும்புறதுக்கு ட்ரை பண்ணுங்க. காலையில ஏழி எழுப்பி படிச்சோம். அதே மாதிரி இரவேல ஏழியா தூங்குவோம். ஸோ அப்பதான் உங்களோட மைண்ட் வந்து சரியான போக்குல வந்து ஒர்க் பண்ணுன்றதை ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. காலையில ஏழி எழுப்பிட்டு கட்டாயமா எலும்புன உடனே தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சா உங்களோட மைண்ட் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதோட சேர்த்து ப்ரேயர் ஆட் பண்ணிட்டு அதுக்கு நீங்க கட்டாயமா வந்து ஒரு நாளைக்கு வந்தா அட்லீஸ்ட் 20 or 30 மினிட்ஸ் வந்து வீட்ல ப்ராக்டிஸ். அதாவது உங்களோட பிசிக்கல்ல ஃபிட்னஸ் இருக்கணும். பிசிக்கல் ஃபிட்னஸ் உடைஞ்சா மைண்ட் செட் உடஞ்சிரும் ரைட். அவங்களோட மைண்ட் வந்து ஃபிட்னஸ் பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ சாப்பிட்றது ரைட் அதே மாதிரி எல்லாமே சரியான ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும் உங்களுக்கு. அது சொல்லுவாங்க எப்படின்னு சொல்லிச்சுன்னா லிவிங் பேலன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் யுவர் லைஃப். என்ன செய்யணும், கட்டாயமா வந்து மைண்டுக்கு ரிலாக்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ மைண்டுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கணும். எப்படி இரவில் ஏழியா தூங்கி காலையில் ஏழியா எழும்ப போகல உங்களுக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்றது வந்து பாத்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா மார்னிங் டைம் தான். பிகாஸ் இந்த டைம்ல வந்து மூளை என்ன செய்யணும் தெரிஞ்சுன்னா கூடுதலா வந்து துரிதமா வந்து ஒர்க் பண்ணுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா
காலையில ஏழு எழும்பிட்டு என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு ஒரு 20 or 30 minutes வந்து ப்ராக்டிஸ், உங்களோட பிசிக்கலுக்கு வந்து ப்ராக்டிஸ் போட்டுட்டு அதே போல நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 40 minutes ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு 40 minutes படிச்சு திரும்ப பிரேக் எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திரும்பனா கொஞ்ச நேரம் படிங்க. திரும்ப வந்து உங்களோட பிரேக் ஏர்லியா எடுக்கிறது நல்ல, ஒரு 8:30க்குள்ள, ஒரு 8க்கு மாதிரி எடுத்தா 8க்குள்ள எடுத்தாலும் நல்லா. ஸோ அதுக்குள்ள உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணுங்க. சாப்பிட்ற சாப்பாடுகள் எல்லாம் ஹெல்த்தியான சாப்பாடா சாப்பிடுங்க. ஸோ இதுதான் உங்களோட மைண்டை நீங்க எப்படி டிசிப்ளின் பண்றன்ற தொடர்பான ஒரு விஷயம். ஸோ ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்டை விட்டுட்டு மற்ற வீட்டில் செய்யற சாப்பாடை வந்து மேக்ஸிமம் டார்கெட் பண்ணுங்க. உடம்பை ஹெல்த்தியா வச்சுக்கிடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன மைண்ட் செட்டை கிளியர் ஆகும். மைண்ட் செட் கிளியரா இருந்தா தான் என்ன நீங்க படிக்கிற படிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா விளங்கும். அண்ட் ஆல்சோ தூக்கமின்மைன்றது ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை. தூக்கம் இல்லாம நித்திர முடிச்செல்லாம் படிச்சோன்னு சொல்லி எந்த அவசியமுமே இல்லை என்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஹார்ட் ஒர்க் பண்ண தான் வேணும். பட் ஹார்ட் ஒர்க் மீன் உடம்ப வருத்தி படிக்கிறது இல்லை, நாலேஜால டெக்னிக்கை யூஸ் பண்ணி படிக்கிறது ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்கும் அதே மாதிரி தான், ரெண்டுமே உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்படி இல்லாம நீங்க சும்மா ஏனோதானு சொல்லி கண்ட மாதிரி போட்டு உடம்ப வருத்தி படிச்சீங்கன்னா அது வந்து என்ன சக்சஸ்ஃபுல்லான ஒரு இதாக வந்து வராது. ஸோ ஸ்மூத்தா கேஷுவலா வந்து படிச்சுட்டு போகணும். டைமை வேஸ்ட் ஆக்காம டைமை சரியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரிலாக்ஸ் தேவைன்னு சொல்லிச்சுன்னா சம்டைம்ஸ் யூ கேன். அதே மாதிரி அதிகமான பீப்புளுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுன்னா கொப்பியை தூக்குனாலோ இல்லாட்டி புத்தகத்தை தூக்குனால தூக்கம் வருது. பிகாஸ் வை நீங்க உங்களோட மைண்டிட்ட கொடுத்துட்டீங்க, இப்படி உங்களோட மைண்டிட்ட சொல்லி வச்சிருக்கீங்க புத்தகத்தை தூக்குனா தூக்கம் வருதுன்னு சொல்லி. அதை முதல்ல வெளியிடுங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸை கொடுத்தது யாரு? நீங்க தான் மைண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க. அந்த மைண்ட் தோட்டை வெளியே கொண்டு வா முதலாவது. அதுதான் ஆகப்பெரிய பிரச்சனை. புத்தகத்தை தூக்குனா தூக்கம் வருது, இது நீங்க மைண்டை கொடுத்துட்டீங்க. ஸோ இதே பிறகு கொடுங்க, புத்தகத்தை தூக்குனா தூக்கம் வராது, நான் முடிச்சுட்டே இருப்பேன்னு சொல்லி உங்களோட மைண்டுக்கு வந்து நீங்க கொடுத்து வச்சுக்கலாம். ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா காலையில வந்து ஒரு 4 hour இல்லாட்டி ஒரு 3 hour ஸ்பெண்ட் பண்ணாலும் போதும். 3 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா 3 hour ஸ்பெண்ட் பண்ணதுக்கு போறோம் கொஞ்சம் அது போற ரிலாக்ஸ் ஆயிட்டு ஒரு 12 மணி இருக்கு இல்லையா மத்தியானத்துக்கு முதல்ல, தட் மீன் லோகர் டைமுக்கு முதல்ல 12 மணிக்கு முதல்ல ஒரு 1 hour தூங்கி எழுங்க. தூக்கம் இருக்கு இல்லையா, தூக்கம் தான் ஆகப்பெரிய ஸ்ட்ரென்த்தோட. அதுக்காண்டி ஒரே தூங்குறல்ல, இங்க நான் செலவு வர்றது வந்து தூக்கம் வந்து வேற, அதாவது உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் ஆகுற தூக்கம். ஸோ 12 மணிக்கு முன்னுக்குள்ள ஜஸ்ட் ஒரு 1 hour தூங்கி எழுமுனீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுவே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மத்தியானத்துல வந்து தூக்கம் வராது, மத்தியானத்துல தூங்கப்படாது. மத்தியானத்துல தூங்குனா இரவையில நீங்க ஏழியா தூங்க இல்லாத ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு. இரவையில ஏழியா தூங்கணுமே, இரவையில ஏழியா தூங்கணும்னு சொல்லிச்சுன்னா மத்தியானத்துல தூங்கப்படாது. மதிய நேரத்துல தூங்குனீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிரச்சனை யாருக்குன்னா உங்களுக்கு தான். அப்ப தூக்கம் வராது. 12 மணி வரை 1 மணி வரை முடிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி படிச்சிருதுன்னு சொல்லி சொல்றது என்னடா கஷ்டம் காய்ஸ். தட் மீன் உங்களோட மைண்டுக்கு ரிலாக்ஸ் வேணும், உங்களோட மூளைக்கு ரிலாக்ஸ் வேணும். மைண்டுக்கு ரிலாக்ஸ் கொடுத்தே ஆகணும். நீங்க ஒரு நாளைக்கு 8 hours or 7 hours நீங்க கட்டாயம் தூங்கித்தான் ஆகணும். மைண்ட் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி மைண்டை டிசிப்ளின் ஆகுனா எவ்ரி திங் இஸ் ஈஸி. ஸோ எந்த பாடமே கஷ்டம் இல்லாத ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி ஈவினிங் டைம்ல சம்டைம்ஸ் யூ கேன் கோ டு த பிளே கிரவுண்ட் அண்ட் பிளே சம் கேம்ஸ். கட்டாயம் விளையாடுங்க கொஞ்சம் நேரம் விளையாடுங்க. வீட்டுல சரி விளையாடுங்க, கேர்ள்ஸா இருந்தாலும் வீட்டுல சரி என்ன செய்யுங்க விளையாடுங்க. சும்மா சரி பேட்மிண்டனோ சம்திங் லைக் தட். பாய்ஸ் யூ கேன் கோ அண்ட் பிளே கிரிக்கெட், ஃபுட்பால், உங்களுக்கு விருப்பமான விளையாட்டுனா விளையாடுங்க. ரிலாக்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி சன்செட், அதே மாதிரி சன்ரைஸ், அதே மாதிரி நேச்சர், இதுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரைட். அதே மாதிரி சின்ன பிள்ளைகளோட டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரைட். உங்களோட ஃபேமிலியோட டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரைட். பிகாஸ் இப்பதான் உங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ரைட். திஸ் இஸ் கால் ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட். அதே மாதிரி உங்களோட மைண்ட் என்ன மாதிரி டிசிப்ளின் பண்றதுன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த வேலை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட மைண்ட் எப்படி பவர்ஃபுல்லா மாறும்ன்றதை நீங்க உணர்வீங்க இந்த 90 நாளைக்குள்ள. இந்த 90 நாளைக்குரிய ப்ராக்டிஸ் தான் இது. இந்த 90 நாளைக்கும் கட்டாயம் என்னதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது உங்களோட எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணும். எந்த பாடமே கஷ்டம் இல்லை கைஸ், எதுவுமே கஷ்டம் இல்லை. நீங்க நினைச்சா எல்லாமே படிச்சிடும். நீங்க நினைச்சா இன்னைக்கு கூட நான் ஒரு தலைப்பு இல்ல 3 தலைப்பை படிச்சு முடிச்சிடும். 24 மணி தேவை படிச்சு உங்களுக்கு. அப்ப 24 மணி தேவை சரியா படிச்சு கொடுங்க மறக்காம. ரைட். அதே மாதிரி உங்களோட மைண்டை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். ரைட். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா உங்களோட எதிர்காலத்தை, உங்களோட பேரண்ட்ஸ் வந்து படுற கஷ்டங்கள், உங்களோட அம்மா அப்பா படுற கஷ்டங்கள், ரைட், உங்களோட சகோதர சகோதரிகள் படுற கஷ்டங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் உணரணும். உணர்ந்தா தான் உங்களுக்கு விளங்கும் திஸ் இஸ் லைஃப், என்ன மாதிரி லைஃப் இருக்கு, வாழ்க்கையோட தாட்பரிதங்களை உணருங்க. வாழ்க்கை என்ன மாதிரியான போக்குல போகுது, வாழ்க்கை என்று சொல்லிச்சுன்னா என்ன, வாழ்க்கையோட நோக்கம் என்ன, ஸோ என்ற விஷயங்களை கொஞ்சம் வேணா யோசிங்க. யோசிச்சு இந்த இருக்கக்கூடிய நாட்களை சரியா பயன்படுத்திக்கலுங்க. ரைட். ஸோ நான் உங்களுக்கு ஆகப்பெரிய அட்வைஸை நான் தருவேன். டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். உங்களோட டைம் என்ன வேஸ்ட் ஆகாம சரியான ஒரு பயண போக்குல வந்து உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை என்ன செய்யும் தீர்மானிச்சு. அண்ட் ஆல்சோ ஏலியா தூங்கி ஏலியா எழும்புற பழக்கம் உங்கள்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுன்னா யூ வில் பி ஃபெயிலியர் இன் யூர் லைஃப். ஏலியா தூங்கி ஏலியா எழும்புற பழக்கம் உங்கள்கிட்ட இருந்தா யூ வில் பி சக்சீட் இன் யூர் லைஃப். ஐ வில் கேரண்டி யூ கைஸ். ஸோ மேக்ஸிமம் இதை அப்ளை பண்ணுங்க. இந்த இருக்கக்கூடிய 90 நாளுக்கும் என்ன மாதிரி உங்களோட மைண்ட் செட் மாறுது. ரைட். அதே மாதிரி நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரி அட்டாச் ஆகுதுன்றதெல்லாம் பார்ப்பீங்க நீங்க.
பார்த்துட்டு நீங்க கட்டாயம் வேணா 90 நாளை பிறகு கட்டாயம் எனக்கு செல்லுங்க. எண்ட் ஆல்சோ 30 நாள் நீங்க அப்ளை பண்ணாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் டிசிப்ளின். ஸோ இந்த டிசிப்ளினை வந்து உங்களோட மைண்டுக்கு கொடுங்க. ரைட், discipline your mind, discipline your mind, discipline your mind, control your mind, control your mind, control your mind. So மேக்ஸிமம் இந்த வேல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த பாடமே ஈஸியா இருக்குன்றதை மறக்காம ட்ரை பண்ணுங்க. ரைட், அதே மாதிரி ஈவினிங் டைம் ப்ளே பண்ணதுக்கு பிறகு வந்து சம்டைம் ரிலாக்ஸ் வேணும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்துட்டு மார்னிங் டைம் நீங்க படிச்சீங்க இல்லையா, அந்த விஷயத்த ரிவிஷன் பார்த்துட்டு நாளைக்கு செய்ய போற விஷயத்த இன்றைக்கு வந்தேன்னா டைம் டேபிள் மாதிரி போட்டுட்டு தூங்குங்க. நீங்க டைம் டேபிள் போடுறது உங்களுக்கு காலையில என்ன செய்யும், எழுப்பி விடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ட்ரிப் பண்ண போக போறீங்க, சரதான ட்ராவல் போக போறீங்க, ஒரு நாளுமே எலும்பாத ஆக்கள் 7 எழும்பிருங்க 3 மணிக்கு. ஏன்னா நீங்க மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க டீப்பா காலையில 7 எழும்புறதுக்கு, விளங்குதா? அதே மாதிரி காலையில 7 எழும்புறதுக்கு நீங்க டீப்பா ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா 7 எழும்புங்க. உங்களோட டிசைர் விருப்பம்னு ஒன்று இருந்தா எழும்ப மாட்டீங்க, கோல் அப்படின்னு ஒன்று இருந்தா நீங்க கட்டாயம் எழும்புவீங்க. அங்க அலாம் செட் பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. உங்களோட என்ன ஒட்டோவோட மைண்ட் செட் வந்தேன்னா எழுப்பிவிடும். ஸோ உங்கள்ட்ட வந்து ஒரு மைண்ட்ல பவர் ஒன்று இருக்கு, த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். ஸோ இது தொடர்பான விளக்கம் தேவைன்னா கேளுங்கன்னா புறம் சொல்ல போறேன். நான் இது போதாது, இந்த வீடியோல போடுறதுக்கு எனக்கு டைம் போதாது. ஸோ அப்போ காலையில 7 எழும்புறது, தண்ணி குடிக்கிறது, ப்ராக்டிஸ். அதே மாதிரி 3 hour கெப் விட்டுட்டு படிச்சிருது. அது பிறகு 12 மணிக்கு முதல்ல தூக்கம். அதே மாதிரி லஞ்ச், அது அடுத்தது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுறது. ரைட், அதே மாதிரி ப்ராக்டிஸ். அகெயின் வந்து நீங்க விளையாட போறது ஒரு அரை மணி நேரம். ரைட், அதே மாதிரி ஈவினிங்கோ மார்னிங் டைம்ல வந்து சன்செட். அதே மாதிரி உங்களோட வீட்டில் உள்ள பிள்ளைகளோட வந்துன்னா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஆர்எல்ஸ் உங்களோட ஃபேமிலி, ஆர்எல்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸோட வந்துன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது. இரவில் நீங்க படிச்ச விஷயத்தை ரிவிஷன் பார்த்துட்டு நாளைக்கு நீங்க என்ன விஷயம் பார்க்க போறீங்களோ அதை பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நீங்க அப்படி பார்த்து வரப்போக்குள்ள நான் நேத்து போட்ட ஷெடியூலின் படி எல்லாம் முடிச்சுட்டேன்னு சொல்லி டிக் பண்ணி வாங்க. ஸோ இந்த வேலை ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஷால்லா யூ வில் கெட் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இன் யுவர் ஃபைனல் எக்ஸாமினேஷன். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற என்ன சரி தேவையான செஞ்சா கட்டாயமா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் அதுக்குரிய ஏற்பாடுகளை வீடியோ நான் உங்களுக்கு செஞ்சு போடுறேன். தெரிஞ்ச யாருக்குமே வந்து கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உடனே மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க ஷேர் பண்ணீங்கன்னு செஞ்சேன்னா அவங்களும் என்ன இதுல இருந்து பயனடைகிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அப்ப இன்னொரு வீடியோல நான் வந்து சந்திச்சிட வரைக்கும் உங்கள்ட்ட இந்த விடைபெறேன் நான் மனாசி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ எவ்ரிவன்.